வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை பற்றியும் பேசிக்காக புரிஞ்சுட்டோம். கேரக்டரிஸ்டிக் டேபிள் எழுத தெரியும், ட்ரூத் டேபிள் எழுத தெரியும், சிம்பிள் பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுக்கு வந்து சிம்பிள் தெரியும். அப்புறமா வந்துட்டு பேசிக் சர்க்கியூட் டயக்ராமும் பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒரு டைமிங் டயக்ராம். ஸோ எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது Q என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் முன்னாடி லேட்சஸ் பார்க்கும்போது இதே போல் பார்த்தோம். SR எனேபிள் கொடுத்துருப்பாங்க, Q கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ SR கிளாக் கொடுத்துருக்காங்க, Q கண்டுபிடிக்கணும். எஸ் ஸ்லைட் சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப்னாலே வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னாலே வந்து எட்ஜ் சென்சிட்டிவ் டிவைஸ் ஆர் எட்ஜ் ட்ரிகர்ட் டிவைஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அதான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் வரைஞ்சோன்னா நம்ம எப்படி வரைஞ்சிருப்போம், இந்த மாதிரி வரைஞ்சிருப்போம். ஆக்சுவலாக கரெக்டாக பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுக்கு இந்த மாதிரி போட்டிருப்போம். சரி, மற்றதெல்லாம் உண்டு. SR Q பார் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. SR Q பார் அதெல்லாம் உண்டு. ஓகே, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்போது எப்போல்லாம் கிளாக்கு இதுனா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுனா ரைசிங் எட்ஜ் பார்க்கணும். ஸோ எப்போல்லாம் வந்து கிளாக்கோட ரைசிங் எட்ஜ் வருதோ அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் எஸ்ஸோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இங்கே ஒன்று இருக்கா, ரைசிங் எட்ஜ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, ஆரோட வேல்யூ எவ்வளோ. இந்த இடத்துல ஒரு கிளாக்கோட எட்ஜ் இருக்குது, இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, ஆரோட வேல்யூ எவ்வளோ. இந்த மாதிரி ஒரு கிளாக்கோட ரைசிங் எட்ஜுக்கும் நீங்கள் வந்து எஸ் அண்ட் ஆர் வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கம்பேர்டு டு லேட்சஸில் வந்து எனேபிள் ஹையாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. கிளாக் 0லேருந்து 1 எப்போல்லாம் போகிறதோ அப்போ மட்டும் நீங்கள் அந்தந்த வேல்யூஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா போதும். ஓகே, ஃபைன். இப்போது சும்மா ஆரோ மார்க்கெட்டை உங்களுக்கு டாட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது கீழ்ப்பக்கமும் இதே போல் நம்ம இங்கே கீழே இப்படி போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறது. ஓகேங்களா? ஸோ எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி வரையணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் நாலேஜுக்காக படிக்கிறோம். ஓகேயா? பின்னாடி தேவைப்படும், கவுண்டர்ஸ்லாம் படிப்போம், அப்போது நம்ம இந்த மாதிரி சில நேரங்களில் வரைவோம். ஓகே, ஃபைன். இப்போது இனிஷியலாக கியூவோட வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து அசம்ஷன் தான். ஓகே, இனிஷியலாக 0வாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிளாக் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு ரைசிங் எட்ஜ்னு எடுத்துப்போம். அப்போது எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, லோவாக தான் இருக்குது, 0. ஆரோட வேல்யூ எவ்வளோ, 0. ஸோ எஸ்ஸும் 0 ஆரும் 0னா என்ன செய்யணும், ப்ரீவியஸ் வேல்யூஸ் மெயின்டைன்டு. கரெக்டாக இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ நேரம், அடுத்த கிளாக் வர்ற வரைக்கும் மெயின்டைன் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் கிளாக் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ பாருங்கள், இன்னமும் அது 0வாக தான் இருக்குது. ஆரோட வேல்யூ அதுவும் 0வாக தான் இருக்குது. அப்படி என்ன செய்யணும், ப்ரீவியஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ 0வா அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த கிளாக் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் கிளாக் வந்துடுது. இப்போது எஸ்ஸோட வேல்யூ பாருங்களேன், 1க்கு போயிடுது. ஆரோட வேல்யூன்னு 0லேயே தான் இருக்குது. ஸோ S1 R0 அப்படின்னா S1னா செட்டுன்னா என்ன செய்யணும், Q வந்து 1 ஆக்கிடணும். ஸோ 1 ஆக்கிடுங்க. எவ்வளோ நேரம், அடுத்த கிளாக் வரைக்கும் 1லேயே வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளாக் வந்துடுது, ஃபோர்த்து கிளாக்கே வந்துடுது. இப்போ ஃபோர்த்து கிளாக் வரும்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள், 0ன்னு இருக்குது. ஆரோட வேல்யூ பார்த்தா 1ன்னு இருக்குது. ஓகேயா, S0 R1 அப்படின்னா என்ன செய்யணும், ரீசெட் பண்ணணுன்னாக்கா கியூவை திருப்பி 0 ஆக்கி விட்ருங்க. 0 ஆக்கிட்டு அடுத்த கிளாக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து கிளாக்கே வந்துடுது. இப்போ போய் பாருங்கள் என்ன வேல்யூன்னு. ஃபிஃப்த்து கிளாக்கில் வந்து இதுவும் அதே போல் தான், S0 R1ல் தான் இருக்குது. அப்படின்னா என்ன தெரியணும், ரீசெட்டில் தான் பண்ணியிருக்கோம், திருப்பி ரீசெட் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, அடுத்த கிளாக் வந்துட்டு. இப்போது சிக்ஸ்த்து கிளாக்கில் நேராக போய் எஸ்ஸில் பாருங்கள், எஸ் வந்து 1 இருக்குது, ஆர் வந்து 0 ஆகிடுது. அப்படின்னா அர்த்தம் S1னா செட் பண்ணணும்னா அவுட்புட்டை ஹையாக்கி விட்ருங்க. இப்போது அடுத்த கிளாக் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ செவன்த்து கிளாக் வந்துட்டோம். இப்போ என்ன பாருங்கள், எஸ் வந்து எவ்வளோ, 0, ஆர் எவ்வளோ, 1. அப்படின்னா ரீசெட் பண்ணணுன்னாக்கா 0 ஆக்கி விட்ருங்க அடுத்த கிளாக் வரைக்கும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஓகேயா, ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, இது வந்து இந்த கிளாஸ்க்கு இது போதும். நெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம ஒரு டைமிங் டயக்ராம் ஒன்று பார்க்கலாம். 2 மினிட்ஸ் எடுத்தாலும்
ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? See you in next class. Bye.